நான் இத சும்மாலாம் அரேஞ்ச் பண்ணல, எல்லாம் காரணத்தோட தான் பண்ணிருக்கேன். அப்படி என்ன காரணத்துக்கு இதெல்லாம் பண்ற? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பெரிய மாமா அவரோட முடிவை மாத்திக்க போறதா இல்லன்னு ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அடுத்த கட்ட வேலைகளை நாம பார்க்க வேண்டியது தானே. இதோ என் மாமா வந்துட்டாரு. மாமா வாழ்த்துக்கள் மாமா. அண்ணன் வாழ்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? மாமா போட்டோ போட்டோ போட்டோ. போதும் 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 போதும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ மாமா. இப்பதான் உங்க முகத்துல எம்எல்ஏ ஆக போற கலை அப்படியே பிரகாசமா தெரியுது. மாமா நீங்க இப்படியே வந்து எதுவுமே கேட்க வேண்டாம். ஜஸ்ட் எல்லாரையும் பார்த்து ஒரு கும்பிடு வச்சாலே போதும். மாமா கண்டிப்பா இந்த தொகுதியில வேற யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க தான் பெர்மனன்ட் எம்எல்ஏ. என்ன சகல? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? மாமா சத்தியமா இது பந்தாவுக்குலாம் இல்ல, எல்லாரையும் நம்ம வரோன்னு அலர்ட் பண்றதுக்கு தான். இப்போ இதெல்லாம் பேசிக் ஆயிடுச்சு மாமா, அதான் இதெல்லாம். வர எலெக்ஷன்ல நம்ம தொகுதியில நான் சுயேட்சையா நிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னப்பா உங்களுக்கு இல்லாம நாங்க வேற யாருக்கு ஆதரவு கொடுக்க போறோம்? உங்க அப்பாவும் அண்ணனும் தானே இந்த ஏரியாவுடைய அடையாளமே. எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. உங்க மேல எங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. நன்றி. நல்லது. அண்ணன் உதய பெருமாள் வாழ்க. அண்ணன் உதய பெருமாள் வாழ்க. அண்ணன் உதய பெருமாள் வாழ்க. வணக்கம் வணக்கம். இந்த ஜனங்கள்லாம் கண்மூடித்தனமா இவ்வளவு நம்பிக்கையோட இவருக்கு சப்போர்ட் பண்றாங்களே, அப்போ நேத்துக்கு டிவில அந்த லேடி சொன்னதெல்லாம் பொய்யா? அது உண்மையோ பொய்யோ? உண்மையா இருந்தா கூட பொய்யாக்கிடுவாங்க. பெரிய இடம்னா சும்மாவா? என்ன இருந்தாலும் பட்டவமானம் மறைஞ்சிருமா என்ன? டேய் இப்ப போதுமா? நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல. இப்படி எல்லாம் நடக்கணும்னு தானே நீ தடபுடலாம் பிரச்சாரமான ஏற்பாடு பண்ண. எல்லாம் திருப்திகரமா முடிஞ்சது இல்ல? இங்க இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ ஏன் இங்க வந்து இருந்துகிட்டு எங்க வயித்தெரிச்சல் கொட்டிக்கிற? ஏங்க போதும் நிறுத்துங்க. என்னமோ நான் வேணும்னு செஞ்ச மாதிரி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சதுக்கும் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ உண்மையாவே என் புருஷன் தப்பு பண்ணதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல வரியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்களா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. நான் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, அரசியல்ல இறங்கினா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். எங்க எந்த பிரச்சனையும் சந்திக்காத ஏதாவது ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க பாப்போம். உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம இங்க யாருமே நல்லபடியா அரசியல் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் இப்ப மாமாவுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அத நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாங்க சரி பண்ணணும். மாமா நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இத பாருங்க, இதை விட பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். இதுக்கே நீங்க இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி மாமா? விடுங்க மாமா, இன்னும் 1 or 2 days தான். இந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். மாமா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு தைரியமா தானே நீங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க, அதே தைரியம் இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் இருக்கணுமாமா. அண்ணி அவசரப்படாதீங்க அண்ணி. தயவு செஞ்சு நீங்க அந்த லேடிய இங்க கூட்டிட்டு வர சொல்லாதீங்க. ஏன் ஐலி? என்ன நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அந்த லேடிய கூட்டிட்டு வந்து மிரட்டி தான் உண்மையை சொல்ல வச்சோன்னு வெளியே தெரிஞ்சா அது இன்னும் தான் பிரச்சனையை பெருசாக்கும்.
இந்த பிரச்சனையை நம்ம மேலும் வளர விடாம தடுக்கணும்னா நாம இத வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன சொல்ற ஐலி? சீக்கிரமா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாதானே சித்தப்பாவோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டா அடுத்து என்ன வந்தாலும் கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணலாமே. இதுக்கு நம்ம கிட்ட வேற என்னதான் சொல்யூஷன் இருக்கு சொல்லு. சொல்யூஷன் இருக்கு அண்ணி. என்ன சொல்ற ஐலி? அண்ணி, அவங்க மாமாவோட மரியாதையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் கெடுக்கிறதுக்காக மீடியாங்கிற இருக்கிறதுலயும் பவர்ஃபுல்லான வெப்பனை எடுத்தாங்க. நம்ம கிட்ட கூட அதே வெப்பன் தானே இருக்கு. இத வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாமே. இல்ல, எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர. அண்ணி, அவங்க செஞ்ச மாதிரியே நீங்களும் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம சேனல்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த லேடி சொன்ன விஷயம் சம்பந்தமா மாமா உண்மை என்னன்னு அந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்ல போறதா இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கா? அதுவும் லைவ்லையா? அது எப்படி ஐலி? அதுக்குள்ள எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி நாம உண்மையை ப்ரூவ் பண்ண முடியும்? அக்கா, இத பாருங்க, அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அதுக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ண வேண்டிய எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. எங்களை நம்பி நீங்க இந்த ரிஸ்க் எடுங்க. ஏய் ரேஷ்மா, நீ எதுக்கு இப்ப ஜீப்பை மறிச்சு நிக்கிற? சிவா, நீ உடனே என் கூட வா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ரேஷ்மா, ஏய், நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து இவரை கூப்பிட்டு இருக்க. சாரி அயலி, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் இப்போ விட்டா அப்புறம் எப்பவுமே சிவாவை கூட்டிட்டே போக முடியாது. அதனால தான் கூப்பிடுறேன். சிவா, நீ வா போலாம். ஏய் ரேஷ்மா, சும்மா விளையாடிட்டு இருக்காத. நீ சீரியஸா தான் கூப்பிடுறியா? நாங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு டீமோட போயிட்டு இருக்கோம். உனக்கு பார்த்தா தெரியலையா? சிவா, நான் உன்னை கூப்பிடுறது இதை விட இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக. நீ என் கூட வா சிவா, உனக்கே புரியும். சிவா, நமக்கு டைம் ஆகுது. வந்து ஜீப்ல ஏறுங்க போலாம். சும்மா இவரோட விளையாட்டுத்தனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அயலி, நான் சொல்றது உண்மை. நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிவா கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவா, இப்போ நீ வர போறியா இல்லையா? ரேஷ்மா, நான் இப்ப போய் ஆகணும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இனிமே என்கிட்ட பேசாத. பாய். ஏய் ரேஷ்மா, ரேஷ்மா இரு 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 இரு. ஐலி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐலி ப்ளீஸ், நான் வந்துடுறேன். ஜான், நீங்க முன்னாடி போங்க.